என்னை ஈன்ற அன்பு அன்னைக்கும் ஆண்டவனையே அவனியிலே பிறக்க வைத்த அன்னை மரியையும் வணங்கி நின்று உங்களோடு உரைகளை தொடங்க ஆரம்பிக்கிறேன். மாணவனுடைய வளர்ச்சியில் நமதுடைய கல்லூரி மாணவனுடைய வளர்ச்சி என்னும் கடிகாரத்தில் நமது கல்லூரி பெரிய முள், நமது துறைகள் எல்லாம் சிறிய முள், என்றென்றைக்கு ஓய்வெடுக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற வினாடி முள் எங்கள் நடுவர் அவர்களே, சிங்க குரோலன் அவர்களே, உங்களை வருக வருக என்று காலை இல்லை என்றால் அது கதிரவன் இல்லை, கதிரவன் இல்லை என்றால் அது காலை இல்லை, இரவு இல்லை என்றால் அது இரவு இல்லை, பெண்கள் இல்லை என்றால் அது குடும்பமே இல்லை. இங்கே வந்து அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகி விட்டு போயிருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்களே, தலைவர் அவர்கள் ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க, என்னன்னா இம்சை அரசி பெண்கள் அப்படின்னு. எவ்வளவோ நாங்க இப்ப என்ன கட்டுப்பட்டோம், ஒரு 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு ஒரு புடவை கேட்டோம், ரொம்ப இல்லை 5000 10,000. ஏன் கேட்கும் என்ன சொல்லுவான், ஊர்ல 4 பேர் 4 விதமா பாருங்கய்யா, எஸ்பிஎல் சார் மைக்கிள் சார் தான் பேரு, அவங்க பொண்டாட்டிய பாரு எப்படி துணி போட்டுட்டு போயிருக்கு இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய. அப்புறம் சார் சொன்னாரு, ஆண்கள் தான் தொடர்ச்சியா வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வைரமுத்து ஒரு கவிதை சொல்லி இருப்பாரு, ஆதி காலம் தொட்டு இந்த ஆண் வர்க்கம் பெண்ணை கர்ப்பம் சுமக்க மட்டும் கைகுலுக்கி வரவேற்கும், ஆனால் உற்பத்தி உறவுகளில் ஒதுக்கி வைக்கும். அதனாலதான் நாங்க லேட்டா வந்திருக்கோம், நாங்க லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவோம்ல. அப்புறம் வந்து இந்த பட்டு வாங்கணும், பட்டு நகணும், பட்டு வாங்க பக்கத்து வீட்டு கண்டியா வைப்பான், வைப்பான். என்னப்பா நீங்க பேச சேமிப்பு, இப்ப சேமிக்கிறது யாரு, துப்புடப்பா புடிடப்பா, இதுல எல்லாம் சேமிச்சு வைக்க பொம்பளை தான். ஆம்பளை என்ன செய்யணும் சொல்லிட்டா, இந்த சொல்றது சிகரெட்டு கோல்டு 6 ரூபா, 8 ரூபா, பிளாக் 10 ரூபா, சுருட்டு 25 ரூபா, 185 ரூபா, 125 ரூபா, குவார்டர் 85 ரூபா, 180 ரூபா, ஃபுல்லு 380 ரூபா. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா, 9240 ரூபா செலவாகுது. இது ஆண்கள், இதுதான் யதார்த்த நிலை. நடுவர் அவர்களே, இங்கு மம்மிட்டி பிடித்து காய்த்து போன கைகளை விட பீடி சுற்றி புற்றுநோய் வந்த பெண்கள் தான் இந்த உலகில் யதார்த்தம். ஆண்கள் என்பவர்கள் கரைபுரண்டு ஓடுகிற காட்டாறு, பெண்கள் என்பவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி வழிநடத்தி சென்று குடும்பம் என்பதை மிகப்பெரிய சமுத்திரமாகக்கூடிய பெண்கள். அவர்களே, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆண்கள் கூட்டிட்டு போய் பெண்களை சகாராவில விட்டாலும் அங்கேயும் சந்தனம் பயிரிடலாம், அதை நீ பயிரிட்டு உன்னால் முடியும் என்று ஆண்களை ஊக்கப்படுத்துகிறவள் பெண். நடுவர் அவர்களே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுடைய 25வது ஆண்டு விழா நடந்துச்சு, எல்லாருமே சந்தோஷமா இருந்தா, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நல்லா லிசன் பண்ணா நீங்களே சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் எனது பொண்டாட்டிதான், எனது மனைவிதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று உங்கள் கண்ணீரின் ஓரத்திலே கண்ணீர் வந்திருக்கும் உங்கள் இதயம் அதை அறிந்து. பெண்கள் இல்லை என்றால் அது சுடுகாடுதான். பெண்கள் உங்களை அழகா ஒரு படம் முடிச்சுடுவான், சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு, ஆகவே பெண்கள் தான் குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் பெரிதும் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு செய்திருக்கிறார். மிக